அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சேனல்ல கிட்டத்தட்ட நீங்க ஒரு 6 மாசமா ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. நெறைய அட்மிஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன், சித்தா ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ நம்மலாம் பார்த்துட்டு வரோம். நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் வந்து நான் இது பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் அதில இருக்கும். கண்டிப்பா அதிலயும் ஜாயின் பண்ணிக்கங்க. அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ஷேர் பண்ணிடுவேன். தயங்கவே வேண்டாம். சரி. அப்போ யுஜி அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தாக்கு ஒரு கமெண்ட் கேட்டிருந்தாங்க. நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தாக்கு சார் நான் இந்த அப்ளிகேஷன் இப்போ ஸ்டேட்டுக்கு விட்டுருக்காங்க இல்லையா, இதுலேயே ஆல் இண்டியா கோட்டாவில் நான் அப்ளை பண்ணணுமான்னு அவங்க கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான பதில் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபுல்லாக விடைவிடாமல் இப்போ கண்டிப்பாக பாருங்கள். அதாவது அட்மிஷன் டு பிஎஸ்எம்எஸ் அதாவது நீங்கள் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா வெப்சைட் போனீங்கன்னா அதில் உங்களுக்கு அகாடமிக்ஸ்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அதில் அட்மிஷன்ஸ், அதில் பிஎஸ்எம்எஸ் யூஜி அட்மிஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகுங்க. இந்த பேஜில் நீங்கள் பார்க்க வேண்டியது அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழேருந்து வரணும். ஆக்சுவலாக எப்போவுமே இப்போ ஒரு புது இன்ஃபர்மேஷன்ஸ் வருது அப்படின்னா அதை மேலே அப்டேட் பண்ணுவாங்க. அப்போ பழைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கீழே இருக்கும். சரி, இதில் தெளிவாக அவங்களோட ப்ரௌச்சர் டீட்டெயில்ஸ் அப்ளிகேஷன் அதாவது நீங்கள் பாருங்கள். அதாவது ஸ்டேட் காலேஜ் அப்படின்றது அது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட தனியாக போயிடும். ரைட்டா? ஏன் நிஸ் மட்டும் உங்களுக்கு செப்பரேட்டாக நான் வந்து இவ்வளோ ஸ்பெசிஃபைடாக இது கண்டிப்பாக தனியாக தான் நடக்கும் அப்படின்றது கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றது தனக்கான முடிவுகளை தானே நான் எப்போ எடுத்துக்க போகிறேன் அப்படின்ற ஏகப்பட்ட விஷயங்களை அவங்களாவே செய்து கொள்ள முடியும் அப்படின்றதுனால, ஸோ அவங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்டியூஷனில் செப்பரேட் கமிட்டி ஃபார் கவுன்சிலிங் அட்மிஷன் யூஜிக்குன்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. அந்த அட்மிஷன் மூலியமாக அவங்க வந்து அதுக்கான முடிவுகளை அவங்க எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த கவுன்சிலிங் மட்டும் செப்பரேட்டாக எப்போவுமே நடக்கும். அதனால் இந்த கவுன்சிலிங்கான இன்ஃபர்மேஷன்ஸும் மேக்ஸிமம் கூடிய விரைவில் இந்த வீக்குக்குள்ளேயே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ ஏன்னா இப்போது கண்டிப்பாக கவுன்சிலிங் பொறுத்தவரை நமக்கு வந்து ப்ராப்பராக நம்ம முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ப்ராப்பராக நடத்துவாங்க. ஏன்னா ஒரு சில கேசஸில் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு சீட்டு கிடைக்காதவங்க மேபி ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி 2 குழப்பங்கள் இருக்கிறதுனால மேக்ஸிமம் சென்ட்ரல் முடிஞ்ச பிறகு தான் அடுத்து ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கும். ஸோ இதுதான் இப்போது உள்ள ப்ராசஸ். சரி, இப்போது இதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், அந்த வெப்சைட்டில் போன வருஷத்தோட டேட்டா நம்ம பார்க்கணும். எப்போவுமே கடந்த ஆண்டுகளில் எப்படி போயிருக்கு அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்ளிகேஷன்ஸ் விட்டுருக்குறாங்க, அதன் பிறகு ப்ராஸ்பெக்ட்ஸ் விட்டுருக்குறாங்க, நியூஸ் பேப்பர் நோட்டிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இது ரிலீஸ் ஆகி அப்ளிகேஷன்ஸ் கேன் பி டவுன்லோட் ஃப்ரம் 27/9/2023. அதாவது எங்களுக்கு அதாவது நம்ம சித்தா எஜுகேஷனில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. அதாவது அக்டோபர் மந்த்துக்குள்ளே அக்டோபர் மந்த்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அதாவது அக்டோபர் 10வது மாதம் இருக்கு இல்லையா, இந்த 10வது மாதத்துக்குள்ளே அட்மிஷனை உள்ள ஸ்டூடெண்ட்ஸை என்ட்ரி பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்ற ரெகுலேஷன்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்சிஎஸ்எம். அதனால் எவ்வளோ தான் லேட் பண்ணாலும் மேக்ஸிமம் அக்டோபர் எண்டு லாஸ்ட் வீக்குள்ளே உங்களை அட்மிட் பண்ணி 27ஆம் தேதிக்குள்ளே லாஸ்ட் அக்டோபர் மந்த்துக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக அட்மிஷன் போட்டு உள்ளே வர வச்சுடுவாங்க. ஸோ இதுக்கான தான் ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்க, லிஸ்ட் ஆஃப் செலக்டட் கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் வந்து அப்ளிகேஷன்ஸுக்கு வந்து இது பண்ணியிருக்கிறாங்க, அப்புறம் அதுக்கான ரேங்க் லிஸ்ட் என்ன, வெயிட்டிங் லிஸ்ட் யார் இருக்கா, அதன் பிறகு ஃபஸ்ட் ப்ரொஃபஷனல் கிளாஸ் தொடங்குறதுக்கான சர்க்குலர், அப்படி எல்லாமே இந்த வெப்சைட்டில் இந்த லிங்க்கில் தான் கொடுப்பாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணுறவங்க பர்டிகுலராக நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தாக்கு அப்ளை பண்ணுறவங்க இந்த லிங்க்கை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இப்போது அடுத்து இன்னொரு விஷயம் நம்ம வந்து பார்க்கணும். எப்போவுமே என்ன பண்ணுவாங்க, நான் சொன்னேன் இல்லையா, பிஎஸ்எம்எஸ் அப்ளிகேஷன்ஸுக்கு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா அப்படின்றது தனியாக அவங்களோட இன்ஸ்டியூட்டுக்குன்னு தனியாக ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இது அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் அப்படின்றதுனால. ஸோ போன வருஷம் 27/9/23 ஸ்டார்ட் பண்ணி 16/10/2023 அப்ளிகேஷன்ஸை வந்து கம்ப்ளீட்டாக லாஸ்ட் டேட் கொடுத்து சப்மிட் பண்ண வச்சுருக்கிறாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ப்ரௌச்சரும் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபுல் ப்ரௌச்சரில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இதில் உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ராப்பராக கொடுத்துருப்பாங்க. ஃபீஸ் எவ்வளோ இருக்கும், எப்படி கட்டணும், கோர்ஸ் ஃபீ எவ்வளோ இருக்கும், டிமாண்ட் டிராஃப்ட், அதாவது நம்ம ஸ்டேட்டுக்கு பார்த்தோம் எஸ்பி ஆன்லைன் செக்கில் வந்து போடலாம் அப்படின்ட்டு, இவங்களுக்கு வந்து டிமாண்ட் டிராஃப்ட் டிடியில் தான் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். இவ்வளோ ₹1000 அப்படின்ற பேமெண்ட்டை அதுவுமே சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ ப்ராஸ்பெக்ட்ஸு, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. நீட் ஸ்கோர் கார்டு அப்படின்றத பத்திரமா வச்சுக்கோங்க. அண்ட் எந்த அட்ரஸ்க்கு அப்ளிகேஷன்ஸை ஸ்பீட் போஸ்ட் அல்லது கொரியர் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். லாஸ்ட் வீடியோவில் நான் ஸ்பீட் போஸ்ட் பண்ணலாமா, கொரியர் பண்ணலாமா, அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றதையும் தெளிவாக அதில் சொல்லியிருப்பேன். ஏன்னா அது ஏன் அப்படின்றது இங்கே பாருங்கள். திஸ் இன்ஸ்டியூட் வில் நாட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி போஸ்டல் ஆர் கொரியர் டிலே அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இன்கேஸ் ஆஃப் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் டிலே ஆனாலும்
இதே போஸ்டல் சர்வீஸில் டிலே ஆகிருந்தால் உங்களால் மேபி ஏதாவது லீகல் ஒப்பீனியன் வாங்கி கண்டிப்பாக முறையிட்டு உங்களால் அட்மிஷன்ஸ்க்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பாக அமையும். தயவுசெய்து கொரியரில் மேக்ஸிமம் பண்ணுறதை தவிர்த்துருங்க. ஸோ என்னோடய பெஸ்ட்டான ஒப்பீனியன் அதுதான். அப்புறம் வேறு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக நம்ம பார்த்துட்டே இருக்கணும். சரி, அதெல்லாம் இருங்க. இப்போது இன்னொரு விஷயம் சார், இந்த காலேஜுக்கு ஆல் இண்டியா கோட்டா உண்டான்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டுங்க. 50 சீட்டில் கண்டிப்பாக 15% ஆஃப் சீட் வந்து 9 to 11 சீட்ஸ் வந்து உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாக்கு தான் போகும். இந்த ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் எங்கே நடக்கும் அப்படின்னா AACCC இருக்குது இல்லையா, AACCCக்கு கீழே தான் இந்த கவுன்சிலிங் வந்து நடக்குங்க. ஸோ அதனால் AACCC இந்த கவுன்சிலிங் வந்து நமக்கு AACCCயும் கண்டிப்பாக நம்ம பார்த்துட்டே இருக்க வேண்டிய கட்டாயம் வந்து உண்டு. ஸோ அங்கேருந்து நமக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் சீட்ஸ் எடுத்த பிறகு அங்கேருந்து ஒரு லெட்டர்ஸ் கொடுப்பாங்க. அதை கொண்டு வந்து நம்ம இந்த காலேஜில் கொடுத்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல் இண்டியா கோட்டாவில் வரவங்களுக்கு. ஸோ இதுதான் அதனோட விஷயம். சரி, அடுத்து நம்ம வேறு என்ன சார் இந்த இதில் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது டோட்டல், அதாவது போன வருஷம், அதாவது பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா 16ஆம் தேதி உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸை வந்து லாஸ்ட் டேட் கொடுத்து முடிச்சிருக்காங்க. அதுலேருந்து 4 நாளில் டோட்டல் ரேங்க் லிஸ்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து ஒரு வாரத்தில் கவுன்சிலிங் வச்சுருப்பாங்க. அதுலேருந்து ஒரு 3 நாளில் அட்மிஷன் ஃபஸ்ட் டே கிளாஸே நடத்தியிருப்பாங்க. அதாவது எங்களுக்கு கட்டாயம் அக்டோபர் மந்த் கடைசி வாரத்துக்கு உள்ள அந்த 30க்குள்ளே ஸ்டூடெண்ட்டை வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான் ரூல். ஸோ அதனால் மேக்ஸிமம் உங்களுக்கு அக்டோபர் மேலே தாண்டவே தாண்டாது. ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 509ல் உங்களுக்கு ஒரு கேண்டிடேட் வந்து உள்ள ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்துருப்பாங்க. இந்த ரேங்க் வைஸ் டீட்டெயிலும் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக இதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ லாஸ்ட் ரேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது. நம்ம லாஸ்ட் ரேங்க் ஃபஸ்ட் ரேங்க்குன்னு இது பண்ண முடியாது. ஸோ கடைசியாக அப்ளை பண்ண மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 84 வரைக்குமே பண்ணியிருக்கிறாங்க. 84 இந்த ரேஞ்ச் வரைக்குமே பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ இதுதான் இதில் உள்ள விஷயம். 84 மேக்ஸிமம் ஒரு 110 109 116 118 இந்த ரேஞ்ச் வரைக்குமே நமக்கு வந்து மூவ் ஆகிருந்திருக்கு. ஸோ இதுதான் இதில் உள்ள விஷயங்க. சரி, அதன் பிறகு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இன்ஸ்டியூட் கோட்டான்னு இருக்குது. அதாவது ஆல் இண்டியா கோட்டா அப்படின்றது AACCCயில் 15% சீட்டு போயிடும். அதன் பிறகு இன்ஸ்டியூட் கோட்டாவில் இந்த 28 சீட் இருக்கு இல்லையா, அந்த 28 சீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஃபைனலாக எடுத்துருக்குறாங்க, அதில் அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில் 509லேருந்து 469 கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 449 இந்த ரேஞ்ச் வரைக்குமே அவங்களோட கேட்டகரி ஆஃப் மார்க் வந்து இருந்து தான் உள்ளே எடுத்துருந்துருக்குறாங்க. ஸோ அதனால் இந்த கட் ஆஃப் ரேஞ்சஸில் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் நான் சொல்கிறது உங்களுக்கு ஒரு 440 ரேஞ்சிலேருந்து 520 அதுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த டைம் ஒரு 5 to 10% மார்க் ஏறி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் ஒரு 1 ரிசர்வ்ட் ஓபிசி UR கேட்டகரியில் ஒரு 440 வரைக்குமே உள்ள சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஒரு 520லேருந்து ஒரு 470 440 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்பர் ரேஞ்ச் லோவர் ரேஞ்சு. அதன் பிறகு ஓபிசி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 464 கிடச்சிருக்கு. லோவர் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 449. ஸோ 20 மார்க்ஸ் ரேஞ்ச் வித்தியாசத்தில் ஓபிசி கேட்டகரியில் 8 சீட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதன் பிறகு எஸ்சி கேட்டகரி 381லேருந்து 364 ரேஞ்சில் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எஸ்டி கேட்டகரியில் 170 மார்க்ஸ் வரைக்கும் கிடச்சிருக்கு. ஒரே ஒரு சீட் தான், அதாவது 2 சீட் இருக்குது. இந்த சீட்டில் வரல அப்படின்னா இந்த சீட்டை மேலே உள்ளதுக்காக ஃபில் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வெயிட்டிங் லிஸ்ட் போட்டு அதன் பிறகு எடுப்பாங்க. இடபிள்யூஎஸ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 344 அப்படிலேருந்து 214 கேட்டகரி மார்க் வரைக்குமே நீட் மார்க்ஸ் வரைக்குமே உள்ளே என்ட்ராக இருக்காங்க. ஸோ இதுதான் லாஸ்ட் இயரோட ஓபிசி UR SC/ST கோட்டாவில் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தாவில் அட்மிட் ஆன கேண்டிடேட்ஸோட லிஸ்ட் ஆஃப் இதுங்க. ஸோ அதன் பிறகு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபுல் லிஸ்ட் விட்டுருப்பாங்க. அதன் பிறகு இதுதான் முக்கியமானது. கண்டிப்பாக அதான் சொல்கிறேன், நவம்பர் ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா அக்டோபர் மந்த் முடிவுலேருந்து நான் அதான் அந்த மந்த்துக்குள்ளேயே ஸ்டார்ட் பண்ணிடணும். பட் இவங்க டேட்டா என்ன பண்ணிட்டாங்கன்னா 1ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ எப்போவுமே இந்த மந்த்துக்கு மேலே போகவே மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அட்மிஷன்ஸ் இருந்துடும். இது என்ன சர்க்குலர் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து இந்த மாதிரி நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தாவுக்கு ஃபஸ்ட்டு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் கிளாஸஸ் வந்து இந்த பிளாக்கில் நடக்குது, இந்த டைமில் நடக்கும், கட்டாயம் எல்லோரும் வந்துடுங்க. ஸ்டூடெண்ட்ஸை ரிப்போர்ட் டு த இன்ஸ்டியூட்ஸ் அவங்களோட பேரண்ட்ஸோட காலையில் வந்துடுங்க. அப்புறம் யோகா ஹால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் எல்லாருமே வந்துடுங்க. அக்காமடேஷன்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம், கொஞ்சம் நேரம் அங்கே வெயிட் பண்ணுறதுக்கோ எல்லாமே இருந்துக்கலாம். பாண்ட்ஸ் ஏதாவது யாரும் கொடுக்காம இருந்தால் கண்டிப்பாக இண்டக்ஷன் டேயில் அந்த டைமில் கொடுத்துருங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி நெஸ்க்கு வந்து இப்போதைக்கு இல்லை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பட் பாய்ஸ்க்கு வந்து கொஞ்சம் மைல்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால பாய்ஸ்க்கு மட்டும் போஸ்ட் கிராஜுவேட் டாக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூடயே தங்கி இருக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு
ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மற்றவங்க வெளியே தங்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஹாஸ்டல் இல்லாதவங்களுக்கு வெளியே அவங்களே பேரண்ட்ஸே அந்த டேலே ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்குன்ற ரெக்வஸ்ட்டையும் அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்படி அவங்க டாப் டு பாட்டம் எந்த விஷயத்தையும் மிஸ் பண்ணாமல் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ப்ராப்பராக இந்த வெப்சைட்டில் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் தேவையில்லாமல் பதட்டப்பட வேண்டாம். மிஸ்கவுன்சிலிங் ஆனது செப்பரேட்டாக தான் நடைபெறும். கீப்பாக இந்த வெப்சைட்டை மட்டும் நம்ம வந்து இந்த கேட்டகரியை மட்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். கூடவே ஏஏசிசிசி வெப்சைட்டையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நிஸ்ஸோட அப்ளிகேஷன்ஸ் அந்த விஷயத்தை கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் இந்த மாதிரி இமீடியட் அப்டேட்ஸ் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்ஸ் ஏதாவது ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இமீடியட்டாக அதுலேயும் ஷேர் பண்ணப்படும். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சித்தா படிக்க விரும்புகிறவங்க இல்லை வேறு ஆயுஷ் கோர்சஸ் எது படிக்க விரும்பினாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன், இந்த நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறது வந்து ஒன்லி சார் நீங்கள் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறீங்க, இது ஒன்லி சித்தாவுக்கு மட்டும்தானு கேட்டால் டெஃபினட்டாக இப்போ இந்த மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டடான விஷயத்தை வந்து சித்தாவுக்கு தான் இருக்கும். பட் பொதுவாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பொதுவாக கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அப்புறம் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயம் பேசுகிறோம் இல்லையா, அண்ட் ஸ்ட்ரகிள் பேசுகிறோம் இல்லையா, இது எல்லாமே ஓவரால் ஆயுஷ் சிஸ்டம்க்கே எல்லாருக்குமே பொருந்தும். அதனால் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு இதாக கேட்டுட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக பாசிட்டிவாக கொடுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.